நல்லா இருக்கா? ஆகட்டும் அம்மா. 16 பெற்று பெருவாய் வாழ்ந்துடா சரவணா. அட கம்மிடுமா நீ வர. என்னடா? ஒன்னு பேத்துக்குனே மொண்டாட்டி எப்படிமா நடக்குறா? ஒன்னு பேத்துக்குனே அவளை சமாளிக்க முடியல. அண்ணாட ஹாஸ்பிட்டல் இட்டு போதாகுதுமா. ஒண்ணுக்கு மொத்தம் மூஞ்சிலாம் ஒட்டி முடிக்குதா? அந்த அளவு உடம்பு பலவீனமா இருக்குதா? நடக்குது அப்படித்தாம்மா நடக்குறா. ஒரு குழந்தைக்காவடா? இப்பதாம்மா மொண்டாட்டி நீ வர 16 பேத்து. குழந்தை பெத்த பிறகுதான் அப்படியா? இல்லைன்னா கல்யாணம் பண்ணும்போது அப்படித்தானா? ஏண்டா பாவி, ஏண்டா அப்படி சொல்ற? கல்யாணம் பண்ணாதுக்கு முன்னாடியே அப்படித்தான் இருந்தா அந்த பொட்டியார் பார்த்தாரு பேர். இனிமே காமிச்சார். குட்டி குட்டிமா பேசாரு. பொட்டியார் இட்டுமே காமிச்சாருமா. பொண்ணு பார்க்கலாம் வாடா உனக்கு இட்டு போறா. சரி, பொண்ணு அழகா இருக்கும், லட்சணமா இருக்கும். கட்டு போட்டாது அடங்கு கல்யாணம் பண்ணி அழகு பார்க்கணும். பெண்ணு நான் பாக்குறது கூட்டு போனாரா? பெண்ணு காமிச்சாரா? பெண்ணு காமிச்சாருமா. பெண்ணு தண்ணி எடுத்துன்னு வந்ததா? அது முதல்ல இப்பனா இந்த நிலைமை. முதல்ல வரும்போது நீ பாயிலேயம்மா பஸ் அந்த பொண்ணு நடக்கலையா? என்ன பண்றது உள்ள கை பண்ணி பஸ் மீட்டன் போனாருமா. என்ன பண்றது இல்லையா? போய் பார்த்தேன். எங்க மாமியார் இருந்தாங்க. கால் பந்து முடிச்சிட்டே வரலாம்டா. கால் பந்து முடிச்சிட்டே வராடியே பத்திடே. எங்க மாமியார் இருந்தாங்கம்மா. அங்க பந்தம் பிரிச்சிட்டோன்னா அது கதாநாயகி வேஷம் மாதிரி பார்த்துக்கிறாங்க. அப்படிதான் வரணும் வெளியே. கதாநாயகி வேஷமா வரலாம், கதாநாயகியா இருக்குதான்னு பார்க்கணும் போது. அது எல்லாருக்கும் எல்லா ஆசையும் தான் இருக்கும். என்ன சரிம்மா, காரி மஞ்சி விடுமா அந்த கதையை. என் கதை கேளுமா. காரி மஞ்சி கதை தான், அது விடு. அப்போ இட்டின் போய் விட்டு அந்த பொண்ணு தண்ணி எடுத்துன்னு வந்துதா? அந்த பொண்ணு நந்து வந்தது. அந்த கதையை பார்த்துனா அங்கேயே சேர்த்து போட்டுருப்பேன் நானு. என்னப்பா என்னப்பா? அவர் நடையும், அவர் ஒரு ஆளும், அவர் பூஜ்யம் செனிய கரமாந்திரம். சரவணா, உங்க இவ்வளவு திறமையெல்லாம் இது தெரியாது போச்சடா. பயங்கரமா நடிக்கிறாங்க. நடிக்க வேல்றாங்க. சொம்ப அங்கிருந்து தண்ணி மொண்டுக்குறாளா? இங்கிருந்து தான் மொல்றாளா? அது கை வாட்டம் அது மாதிரி இருக்குது. அவரு என்னடா அங்க போய் டமால் டமால் நம்ம கை ஆடி கிடக்குதுமா. அது மாதிரி வருதுப்பா. சௌடியா மொண்டிக்கு அப்படிலாம் பேசக்கூடாது. பெண்ணு பார்த்த உடனே நீ என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன்? கல்யாணம் ஆகாமல இருந்திருப்பேன். எனக்கு நடா கோர இது மாதிரி அந்த தலையில கட்ட பாக்குறியாடா? என்னமா கோர நல்லா அப்படியே நல்லா இருக்கிற. நான் நல்லா தான் பாக்குறேன். ஆமா, அந்த பொட்டிதான் ரெண்டுமே விட்டாம. அப்புறம் என் மாமியார் வந்தது. மாப்பிள்ள போயிட்டு போவாத, நீ கோவப்படாத. உன் மனம் கோலாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். தாலி மட்டும் நீ கட்டிடு. உன் மனம் கோலாது என்ன செய்யணுமோ நான் செய்துறேன். என்ன பாத்துக்கணும் தெரியலையே அப்படின்ச்சு. அதனால மாமியார் மூஞ்சி பார்த்தா நல்லா இருந்தது. என் மாமியார் மூஞ்சி பார்த்துதான் அந்த செனித்துக்கு தாலி கட்டினேன். ஒரே ஒரு குழந்தை பெத்தா? ஒன்னே ஒண்ணுதான். ஈச மரத்து கல்லு கட்டினா எப்படி டொக்கு விந்து போதோ அது மாதிரியா? முன்ன இப்படி காலுகள்லாம் இப்படி போட்டுக்குது. இப்படிங்கிறாமா இப்போ வீடியோ எடுத்துக்கிறாங்க. ஏன் மணியா வீட்டுக்கு போட்டு அமைச்சிருப்பாரு அப்பா. டே அதுக்குதான் பாக்குறேன். என்ன நீங்க மகாலட்சுமி இருக்கிறீங்கம்மா. 16 பெற்று பெருவாயின்னு சொன்ன 16 குழந்தை பெற்றுக்கு சொல்ல. வேற என்னமா சொன்ன? அதுலதான் இருப்பியா? என்னமா நடாக்குது அந்த கரமத்துல. இப்படி அழுந்துங்கிற வயசான காலத்துல என்ன ஆகிது? அதுல என்ன இருக்குது? கிடையாது. காய் மேல் லோலோன்னு அழுந்துங்கிறாடா. நான் இல்லம்மா, ஒன்னும் கிடையாதுடா. இல்லம்மா, தூக்கி போடுறமா, வீட்டுக்கு போலாம். தூக்கி போடுறியா? தூங்க கூடாதாடா? தூக்கம் வந்துட்டுமா. பின்ன இரவு கண்ணு வைக்கிறீங்களா? சரி, 16 குழந்தை பேத்துக்கு சொல்ல அடிக்கிறா. ஏன்னா தூங்கணும்.
உன் கதை விடுறா 16 குழந்தை பற்றி சொல்ல 16 செல்வத்தோடு சிறு வீடு கட்டி பெருவாழ் வாழணும் 4 பேர் மதிக்க ஜெல்மை எடுக்கணும் சிரிக்க ஜெல்மை எடுக்கக்கூடாது சிரிக்க ஜெல்லி எடுக்கக்கூடாதுமா சிரிக்க ஜெல்மை எடுக்கக்கூடாதா அம்மா மகாலட்சுமி யார் அது எங்க அப்பா தான் எங்க அப்பா தான் அவன் தட்டு தட்டலாம் என்ன தட்ட போறான் அவன் மெட்டல் தட்டுற மாதிரி தட்டி அர்த்தம் சொல்றாமா அவனுக்கு ஏத்தாலும் கொள்ளு மூட்டு மணி தான் அவன் ரால் பண்ண வந்தால் தான் அவனுக்கு இதுக்கு ஆகிடும் அம்மா புரியுதா 16 செல்வத்தோடு வாழ சொன்ன 16 குழந்தை பெற்று சொல்லப்பா கற்பனை தெரியுதாடா ஒண்ணுமே தெரியலமா எனக்கு பேர் தெரியலமா தப்பா பேசுற பத்தியா யாருன்னு பேர் தெரியலமா உனக்கு யாரா சரவணன்னு பேர் வச்சது என்னமா தப்பா பேசுறடா முருகப்பெருமான் பேர் வச்சுட்டு பேர் தெரியலமா யாரும் பேர் சொன்னதா என்ன என்ன பேசுகிற சொல்லுமா இந்நாடு என்ன நாடு இதுவோ கிரிவரிச்சம் ஆளுமடையான மன்னர் வராத மன்னர் அவரே பாவி அவுத்துட்டு என்னமா பண்ணலாம் நீயா என்னாண்ட பருப்பு வேவாதுமா ஏமா நீதானே அவரு இல்ல ஒரு ராணி நான் மகாராணி அவர் தாண்டான்னு சொன்னா நீ அவுத்துட்டு என்னம்மா பண்ணலான்னு சொல்றியே ஆமாமா என்னடா இது நீ நான் பண்ற சமாச்சாரமா இது ஒட்டியாருன்னா அவருன்னா ஒட்டியார் பிள்ளைகா சொத்த பிள்ளைகா அவர் பேச்சு எங்க ஆகுற நீ அவருன்றான் அவரான்னா அப்படி இல்லடா டே அவரு பத்தி எர்றா
பால் சதுரி போடுண்டா இப்போ ஓட்டுருவோம் அப்படியே. நீ அடி தானே விட அடிமா. ஐயோ சரியான சொன்ன பொழுதுதாடா நீ. ஐயோ என்னம்மா என்ன சொல்ற பெத்தா உன்னை பேமே அவர் ஆவாரில் பேத்து போட்டாமா. அவர் என்ன நாட்டு ஆளக்கூடிய மன்னர் கணவனார் பேரை சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. வீட்டுக்கார் பேரை சொல்லக்கூடாதுடா. சொல்லக்கூடாதுமா. ஆயில் கம்மியாயிடும்டா. சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது. வீட்டுக்கார் யாரு சொல்றா? அவர் தான்டா அவர் தான்டா பிரகலத்ரதன் மரகத மன்னர். நீ சொல்லலாதனால நான் சொல்றேன். அவர் தான் சொல்றேன். ஆமா அவர் தான் வீட்டுக்கார். அவர் தான் வீட்டுக்கார். புரியுதா? அண்ணவருக்கு இரண்டாம் தாரம். ரெண்டாம் கிளாஸ் நீ தெரியுமா? சொல்லு அதை விட்டுட்டு வாடா வாடா அவசரப்பட்டு அதெல்லாம் பண்ணாதடா வாடா. எனக்கு கேள்விதான் பிடிக்கும் எனக்கு. அவருக்கு இரண்டாம் தரம். ஆமா ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் எல்லாம் இல்ல, ரெண்டாவது தரம். முதல் தாரம் எங்க அக்கா கற்பனைக்கும் அவருக்கும் எங்க அக்காவுக்கு அவருக்கு திருமணம் நடந்து பல வருடமானது. குழந்தை இல்லடா. ஆமா என்னடா அப்படம் மொழி சேர்ந்துக்கினேன். குழந்தை இல்லாத காரணத்தினால் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தா சக்கால்தார் போராட்டம். நம்ம தங்கச்சி இருக்கிறாளே அவளை நம்ம சம்மதிக்க வைத்துவிட்டு எப்படியாலும் திருமணம் செய்து விடலாம். தங்கச்சி குழந்தை பிறந்தா அது தாங்க குழந்தை மாதிரி இல்லையா? அன்போடு குழந்தை பிள்ளை களி தீர்மல்லவா என்று நான் அக்காவை பார்த்து இரண்டாம் தரமாக அவருக்கு திருமணம் முடித்தார். ஆமா அழகாக யாதொரு குறை இல்லடா. பணத்துல குறையா, நகையில குறையா, சாப்பாட்டுல குறையா, குறைவா இல்லடா அரவா. குறைவா டேய் குறைவா எல்லாம் நிறைவா இருக்குதா? நகையில குறையா, நெட்டில குறையா, பூவுல குறையா, பொட்டில குறையா, எதுல குறை இல்ல? மக்க மனசால் பார்த்தியா ஜாதி சேனல்லாம் எந்த குறையும் கிடையாதுமா. எவ்வளவு அழகா இருக்குது பத்தி அலங்கிறதமா அமைதியா இருக்கிறாங்க. இதுல எதுனா குறை இருக்குதா? இவங்க மேல எதுவும் குறை கிடையாது. எந்த குறையும் இல்லை. ஆனால் அந்த பாயும் தெய்வம் என் வாழ்க்கையில பெருத்த ஒரு கவலையான ஒரு குறை. எத்தனை செல்வங்கள் இருந்தாலும், கோடான கோடி ரூபாய் இருந்தாலும், நல்ல வசதி இருந்தாலும், மாளிகை இருந்தாலும், குழலினிது யாழினிது என்பதன் மக்கள் மயிலை சொல் கேளாதவர் சொல்லுவாங்க. கிரகம் என சொல்லப்பட்ட ஒரு வீட்டிலே குழந்தை தவழ்ந்து விளையாடினால் தானே அந்த வீட்டுக்கே ரத்தினம். ஆகாயம்னு ஒண்ணு இருந்தா அங்க சூரியன் உதிக்கணும், சந்திரன் வரணும். கடல்னு ஒண்ணு இருந்தால் அலை வீசணும், அலை அடிக்க வேண்டும். ஆமா இவ்வளவு விஷயம் இருக்குது. அந்த வீடு கோடி ரூபாய் கொடுத்து கட்டி குழந்தை இல்லைன்னா எப்படி இருக்கும்? குழந்தை என்னமா பண்ணுது சுடுகால் காவலன் குழந்தை இல்லாத காரணத்துல தான் எனக்கு திருமணம் செய்தார். அந்த பாழும் தெய்வம் இந்த பாழா போன வயிற்று ஒண்ணுமே இல்லையாடா. குழி பூச்சிலாம் விட்டுரு. ஏன்னா ஊசி போட்டியா? ஊசியா? போவாத பார்க்காத டாக்டர் கிடையாது, போவாத மருத்துவம் கிடையாது, வெட்டாத குளம் கிடையாது, கட்டாத கோவில் கிடையாது. நம்ம சக்கரமல்லூர் திரௌபதி அம்மா கோயில் திருவிழா கூட 10 லட்சம் டொனேஷன் கொடுத்தோம். ஆமாண்டா என்ன நீயே குத்தா? ஏமா அம்மா துட்டு இருந்தா நீ ஏமா கூத்தாட வர போற? இதாண்டா நம்மளுக்கு சோறு. ஏன்டா இப்படி பண்ணிட்ட? எவ்வளவு செய்வேன் அதெல்லாம் விளம்பரம் பண்ணிக்கிறது கிடையாது. ஆமா சொல்லிட்டேன். நீங்க நோட்டீஸ் எல்லாம் போடாதீங்க. சும்மா அப்படி இருக்கட்டும். என்கிட்ட குத்தா துட்டு வாங்கணும். 100 ரூபாய் கொடுறா பெட்ரோல். ஒண்ணு பசங்க எல்லாம் வாங்கின மேடையில் வந்து சொல்லிட்டு பார்த்தியா? சில்லற இல்லைன்னு வாங்கி போனோமா காலையில. போன வாரம் மில்லியன் பார்த்தா அங்க ஒரு 200 ரூபாய் தரணும், அது கொடுக்கல. மருந்தே போட்டேன்டா கொத்தது. நீ டொனேஷன் கொடுத்த டொனேஷன் ஊரு தான் சொல்லி வந்துங்கிற. 10 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். ஏமா சொல்லாதமா ஏமா என் உயிரே கூடுமா. இப்போ தான் போன வாரம் தான் முத்தண்ணன் கட்டாரு, சீட்டு கட்ட துட்டு இல்லை குமார்னாரு. அப்படியே செல்லில் அனுப்பிச்சு விட்டேன் 25,000 ரூபாய். ஐயோ ராமாடியே எங்கடாக்குறா? ஏன் உங்களை குறையில்லாம வச்சுக்கிறேன்? இதுவரையில உங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறேன்? ஐயோ ஒண்ணுமே செய்யல. இனிமேலும் ஒரு மயிரி மாட்டியா
நீ கிடையாது ராஜா. ட்ரெயின்ல கூட அன்பு மட்டும்தான் குமாராண்ட கிடைக்கும். அதுவே போதும். பணம் எப்பவுமே சாவரம் எல்லாம் கேட்கக்கூடாது. கேட்டீங்கன்னா கை கால் வீந்து போடுவோம். பணம்லாம் வேணாமா? எனக்கு பணம்லாம் வேணாம். என்ன கேட்கக்கூடாது, நீங்க கொடுக்கணும். என்ன பெரியங்களா அப்படிலாம் பேசுற? சும்மா இருக்க மாட்டாமா? அது குழந்தை எப்பவுமே அப்படிதான் பேசும். சரி அம்மா, நீ எனக்கு பணம்லாம் கொடுத்தல, ஒரு கேள்வி மட்டும் பார்த்து எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி. உங்க கல்யாணத்து வர்றா போவாத கோயில் கிடையாது, வெட்டாத கொலை கிடையாது, செய்யாத அன்னதானமே கிடையாதுடா. அன்னதானம் போட்ட கோயிலுக்கு வந்துருமோண்ணா, கோயிலுக்கு கட்டின கோயிலுக்கு வந்துருமோண்ணா. புண்ணிய தர்மத்தை செய்யலாம் அப்படின்னு எவ்வளவு செய்யறேன்டா. தர்மத்தை செய்யிட்டு தானே வந்து இப்படிமோண்ணா. என்னடா என்னென்ன பேசுற? எவ்வளவு தர்மத்தை செய்தோம். இந்த பாழும் தெய்வம் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கலையே. உன்ன பார்த்து பின்னாடி பொம்பளைங்க ஜக்காத்துங்களா என்னென்ன பேசுறாங்க தெரியுமா? இவங்களா பேசுறாங்க. இவளுக்கு நகை என்ன, நெட்டு என்ன, பூவு என்ன, பொட்டு என்ன, நடை என்ன, உடை என்ன, தலிக்கு என்ன, மினுக்கு என்ன, பாத்தியா பாரா பாத்தியா போறாளே பாராபேரி போறாளே மாலடி கொட்டி கொட்டி எதிரில பேசுறது கிடையாது. ராணின்னு தழுக்குறா மினுக்குறா, அவ சூத்த பாரு, சூளமோட ஆட்டு வச்சுக்கிறா பாரு. அந்த பேசாடா இது அப்படின்னு பேசுறாங்கம்மா. திட்டமா இது கச்சிதமா இருக்குதுமா. நீ சாயந்தரம் தட்டு கூட இட்லி கொண்டா மாதிரி எல்லாம் கொடுக்குதுன்னு சொல்லுவேன். அத அவங்க சொல்றாங்க, ஊர் மக்கள் சொல்றாங்க. பத்தாங்க மண் அந்த அடி மேலே அந்த அடி கீழே இருக்குது, அது மாதிரி இடம் இருக்குது. அது எங்க ஊர்ல தாங்குது. அது பாக்கிறதுக்கு நான் பஸ் ஸ்டாண்ட் போவேன். உங்க ஊர்ல ஒண்ணுக்குதா? ஆமா, பஸ் ஸ்டாண்டுக்கு போவியா? ஆமா. எப்படி தூங்க மாட்டோமா? அந்த கரெக்டா 1 மணிக்கு பஸ் வரும். பஸ் ஒரு டவுன் பஸ் மதியம் 1 மணி. காலையில நாஸ்டா பண்றேன்னா வீட்டுக்கு போயிடுவேன், தூங்கிடுவேன். தூங்கி வந்து பார்த்தா மணி 12:45. அடாடா அந்த ஆயா போவோம். ஆயா பாக்கிறதுக்கு என்னதான் அங்க போய் பாக்குறது? ஆயா கிட்ட ஒண்ணும் கிடையாது, அது பின்னாயக பாக்கிறதுக்கு தான் நான் போவேன். அப்படியா? எப்படி? ஆமாமா, பின்னாயகமா. எப்படி? அவ்வளவு அற்புதமா இருக்கும். சொல்லி ஆயிடா. இங்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இங்கதான் பின்னாடிதான் நெட்டு இப்படி இருக்கும். அது தளம் போலாம் கார் மாதிரி இப்படி தூக்கி அது ஏறும் பாரு. ஏறி ஒரு படியில காலையத்தை வைக்கும் போதே இந்த பக்கம் தொட தொட தொட்டு ஆடும். ஆடி தொட தொட தொட்டு ஆடுமா? இந்த காலம் இந்த 2வது படி எடுத்து வைக்கும் போது இது கொஞ்சம் ஆடும். அப்படி அது பாகத்தையே போற நீ அது சூத்த பாகத்தையே நான் போவேன். தூக்கமா வராதுமா? பைத்து வாழை பார்த்து குத்து வாழை சிரிச்சுதான். அந்த வயசுக்கெல்லாம் நீ உயிரோட இருப்பியாடா சரவணா? அவ்வளவு சூப்பரா இருப்பா. சூப்பர் தொல்லை ஆடி கிடக்குது, அதை பாகத்தையே போய் நடக்கிறேன். சனி மூஞ்சி பத்தியா கரமா காய்மடி போட்டிக்காரங்க காமி போற போட்டிக்காரங்க அது கூட கண்டிப்பா பாப்பான். மணி பாசி ஏன் நான் பேசி வரேன்? பெரிய மனுஷன் பேசுகிறாங்க. பிள்ளைக்கா போய் ஏன்டா மாட்டான். நாளைக்கு 10 வாரம் அவனுக்கு சேர்த்து இவனுக்கு கும்பிடலாம். புரியுதா? ஆனா பாடி தெய்வம் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கலையே. பலவாறு பேச முன்னே யாரு பேசத்துல பின்னாடி பல பேர் பல்லு போட்டு பேசுறாங்க. நீ ஆயாதுமா, அம்மா நீ ஆயாதுமா, எனக்கு முட்டின்னு வந்து போயிட்டு வா. கண்ணாட்டி கத்துதா போயிட்டு இடங்குது. ஏன் முட்டிக்கிற அளவுக்கு வச்சுக்கிறேன்? நீ ஆயுதுல சபை நாத்தடி போய் கண்ணில் தண்ணி வருது சொல்லி வருது. அதமா தண்ணி வருதுமா. நீ ஆயாதுமா. அண்ணா பண்ற நடையா எவ்வளவு மனவேதனை இருந்தாலும் முகத்தை பார்த்தா சிரிப்பு வருதுடா. ஏமா? ஏன் சின்ன வயசுல இருந்து ஒண்ணு இனி வச்சிருந்தல வளர்த்துன்னு வந்தேன்டா. ஆமாண்டா. ஆமாண்டா.
மரியாதை போடா. டேய் பத்தா பப்பா அம்மா கூட்டா போ மாதவன், உன் முகத்தை பார்த்தால் குழந்தை நீதான் இருக்கிற. சின்ன சிறு வயதுல இருந்து உன்னை விலை மதிக்க முடியாத மாணிக்க மணியா பெத்து உன்னை குப்பையில போட்டுட்டாங்க. அப்ப நான் தானே உன்னை போட்டு நாய் சாப்பிட்ட மிச்சம் மொத்தி நீ உனக்கு தானே போட்டுக்கிறேன். நாய் சாப்பிட்டு மிச்சம் மொத்தி உனக்கு நான் தானே போட்டுக்கிறேன். அந்த சொல்லு விட்டு வாய் நெறி புண்ணா இருக்குமா அந்த நாய் சாப்பிட்டு மொத்தியம் புண்ணு புண்ணா இருக்குமே. நாய் துணு மிச்சம் நாய் துண்டு போச்சுன்னா அத்தையை இந்த மாதிரி எனக்கு போடுவாங்க. மதிய தயிர் சோறு சாப்பிட்டு எப்படி இருக்குது? மயில் மாதிரியே பேஜாகுது எனக்கு. என்னடா இப்படிலாம் பேசாத, பிடிக்கல எனக்கு. நீ போடுறது அது மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணுது? பொட்டிக்காரங்க பண்ணி கூட புரியுதா? இதுதான் கவலை. ஆமாமா, பெருத்த கவலை இதுதான். ஆமா, உனக்கு எதுனா குறை இருக்குதா? எனக்கு எந்த குறை கிடையாது. உனக்கு என்ன குறை? உனக்கு வாந்தி போயிட்டு தூக்கம் நல்லாதான் கடை. நமக்கு நீ இருக்கும்போது என்னப்பா எனக்கு குறை? சரி, ஆனால் நீ எங்க இருந்து வர? அக்கா வர முடியாது ஒருத்தருமா. அக்காவோட என்ன விஷயம் தெரியுமா? குண்டாக்கா. குண்டாக்கா எனக்கு அம்மா மாதிரியே இருக்கும். ஏன் தெரியுமா? அம்மா இல்லாத அம்மாவுக்கு அம்மாவாகவும் அக்காவுக்கு அக்காவாகவும் அன்பு காட்டி அழகாக யாதருக்கு எங்க அக்கா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் எங்க மாமா அவனை கல்யாணம் பண்ணினேன். இல்லை எனக்கு 1008 மாப்பிள்ள வந்திருப்பான். கீழே நின்று அப்ப காரி மேஞ்சி கரமை இருங்க அப்படின்னா கீழே நின்று என்னடா இப்பா எத்தனையோ நாட்டின் மன்னர்லாம் வந்திருப்பான். அக்கா சொல்லிட்டாங்களே, அக்கா குழந்தை இல்லாத இருக்குது, நம்ம மாமாவை கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு தான் கல்யாணம் பண்ணேன். ஒன்னும் இல்லடா, அதுதான் கவலையா இருக்கு. அக்கா வர சொல்லியிருக்காங்க. வட 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 வணக்கம் என்னது திருவடிகளுக்கு உமது தந்தை அன்பு தந்தை பாசமுள்ள தந்தை பொறுப்பனை அனைவரும் கூட வந்துடுறாங்க. சரிங்கக்கா. அன்பு வாடா வாடா. கொய்யா போட்டு இதெல்லாம் எங்களை பார்த்தா எப்படியா இருக்குது? ரெண்டு பேரும் ஒன்னா நில்லுங்க. என்னடா ஒன்னா நின்றுங்களா? அம்மா பண்ணி வச்ச சில மேரிக்குதுமா. பண்ணி கொஞ்சம் பத்தியா அம்மா செய்து வைத்த சிற்ப சிலை போல் அழகா இருக்கிறம்மா. நாளைக்கு எப்ப ஆளுக்கு போறீங்களே தெரியல. எல்லாம் எங்க சாப்பாடு பண்ணுது. எங்க மாமா வச்சு அப்புறம் பேசிக்கிறோம். அக்கா உன்னை எதற்காக அந்தரத்தில் இருந்த என்னை இந்த காவலை நெட்டு வர சொன்ன காரணம் என்னக்கா? திருமணம் செய்து நாள் முதல் கொண்டா கணவரோடு சந்தோஷமா இருக்கிறேன். நான் சிவசிவான முக்காடு போட்டு அடுப்பு கரையில பட்டு கிடக்கிறேன். உனக்கு அதே வேலை தான் எப்பவுமே. என்ன பண்றது? வைத்தியச்சலாம் இருக்குது. உங்க என்ன கொஞ்சம் கொஞ்சம் பேசுறோம். வைத்தியச்சலாம் இருந்தா கொஞ்சம் கிருஷ்ணாவில் ஊத்திக்கிட்டு ஏண்டா நான் பெட்ரூம்ல கொஞ்சம் பேசுறாங்க. என்னால பொறுக்க முடியல. அக்கா நான் அந்தபுரத்துல மாமாவோட எப்பவுமே இருக்கிறேன்னு நினைச்சுக்கிறா. அங்க ஒண்ணு இல்லைன்னு எனக்கு தான் தெரியும். இந்த பசிக்கு வயிறு நரம்பு சோறு போடுறாரு. இந்த பசி அடங்கலையே. அவங்க தங்க அவனையா கேட்டு கிடக்குறேன். தெரியாது, நான் தெரியாது. கணவரோடு சந்தோஷமா இருந்து கொண்டிருக்க. ஏண்டா திருமணம் செய்து நாள் முதல் கொண்டு மொத்த மத்தியான சும்மா வந்தான். ஐயோ
மொத்தத்தையும் நான் தான் பூட்டி வச்சுக்கிறேன். ஏரி வேலை செஞ்சு போய் மொத்தி எங்கள் அக்கா தான் எடுத்து போச்சு. என்னம்மா அந்த நகை நெட்டுலாம் ஏரி வேலையை போட்டு ஏரி வேலையம்மா செய்து போட்டா ஆ. அதனால எங்கடா ஏறி வேலை ஆகையால நீ ஏதாயிலும் கொஞ்சம் மினுமின்னு இருக்கிற மாதிரி இருக்கிற ஏதாயிலும் 2 மாசம் 3 மாசம் முழுவா இருக்கிறேன்னு கேட்கலான்னு தாண்டி அம்மா. அட பாவி பாத்தியாடா என்னம்மா அது 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் தலைமுறை அது இருந்தா அது இந்த விஷயம் சந்தோஷமான விஷயம் யாருக்குன்னு தெரிஞ்சிருக்காதா? தெரிஞ்சிருமா? அந்த பாழு கடவுள் கவுத்து வச்ச காலி ஆண்டா அமெரிக்கர்னு காலியாண்டாமே ஒண்ணுமே இல்லாது எங்காயும் வைத்தியசல் கொட்டுக்கிறேன். ஒண்ணு இல்லையா ஒன்றும் இல்லை அக்கா, உங்களை பார்த்தாதான் நல்லா பச 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 பசன்னு தக 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 தகன்னு சாம்பல் பொத்தா மாதிரி நல்லா மினுமின்னு இருக்கிறீங்க. நானா நீங்க என்ன 1 மாசம் 2 மாசம் அடி பாவி அடி கேக்குறேன். எப்ப உன்னால தாலி அந்தாலும் உன்னை கட்டினானோ தெரியல. அன்னைக்கு முதல் நாள் கொண்டு என்ன என்ன ஆகுதுன்னு கேட்கறது கிடையாது. உலக நான் கோத்திர வேறு கூட கேட்கறது கிடையாது. இவங்க தான் குசு குசான்னு பேசத்து கசகசான்னு பேசத்து இப்படியே தாங்கிறாங்க. நீ ஆள் இல்லைன்னா என்கிட்ட ஒருத்தானம்மா நீ எதுக்குடா எதுவுமே கேட்கறதுக்கு மனசுல இருக்கிற கவலை ஆறுதல் சொல்லுது அப்படி சொல்லி இவருக்கு வந்தா என்ன நீ தீர்த்து வைப்பா. அம்மா ஆறுதல் சொல்லுது திருமணம் செய்து நாள் முதல் கொண்டாடி கணவரோடு சந்தோஷமா இருக்கிறேன். அக்கா, உனக்கு ஒரு அப்படி நல்ல விஷயம் நடந்ததா தங்கச்சி என்ன மறைச்சிருக்க மாட்டேன். ஆமா அப்படி எனக்கு ஏதாவது அப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் என் உடல் ரீதியா எனக்கு தெரியாதா? அப்படி தெரிஞ்சிருந்தா நீ தாயா தமைக்கா நீ இருக்கிறியே அக்காவாக உங்கள நான் சொல்ல மாட்டேனாக்கா. ஏண்டி அம்மா என்ன உண்மையில மறைக்கிற விஷயமா இது? எனக்கு ஒண்ணு அப்ப நான் உண்டா இருந்து உன்னிடத்தில் சொன்னா நீ வேதனைப்படவா போற சந்தோஷத்தானுக்கா படுவேன். ஆமா தங்கைக்கு பிறந்தாருன்னா எனக்கு பிறந்தா என்ன ஆமாப்பா அப்படி இருந்தாலும் என்ன இப்படி பண்றீங்க? அது இருந்தாலும் பார்க்க மாட்டீங்களா? பாரதி பாரதி ஏனென்றா கணவர் காணல சென்றிருக்கிறார். பெண்ணார சென்று பார்க்கலாம் அல்லவா?